நம்ம ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். எங்கேயுமே தோற்றுறக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் சில சமயம் ஏதாவது ஒரு போட்டி ஆகட்டும், ஏதாவது ஒரு இதில் ஒரு படி சர்க்கிள் ஆகி நம்ம தோற்றுடுற மாதிரி ஆகிடும். உடனே மனசு உடஞ்சி போயிடக்கூடாது. ஜெயித்தவங்கள பார்த்து நம்ம இது மாதிரி ஜெயிச்சிட்டாங்களேன்னு அவங்கள பார்த்து வருத்தப்படவும் கூடாது. நம்ம புரியுதா? நம்மக்கான இது சரி, இப்போ இது நேரம் இல்லை, நம்மளும் ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகணும். அப்படி சப்போஸ் அவங்க உங்களை ஏளனமாக பேசினாங்க, பார்த்தாங்களா, நீ ஜெயிச்சு காமிச்சிட்டு உன் திறமையை வெளிப்படுத்திட்டு அப்புறமா பேசாத, அப்பயும் பேசாத, முருகரை நினச்சிக்கிட்டு பேசாமல் போ. அதுக்கான இதை முருகன் கொடுப்பான். இல்லை அவங்களுக்கே அது அவமானமாக இருக்கும். அன்றைக்கி நம்ம அது மாதிரி பார்த்ததுனால தானே இன்றைக்கி அவங்க நம்மள்ட்ட பேசலை, ஒதுங்கி போகிறாங்கன்னு நினப்பாங்க. அதனால் யாரையுமே முதல்ல வசவு வார்த்தை பேசாதீங்க. உங்களுக்கானது உங்களுக்கு தானாக வரும். இன்னொன்று, எனக்கானது பிரபஞ்சம் கொடுக்கும், முருகன் கொடுக்கும், நம்புங்க.